ரொம்ப அற்புதமான ஒரு சிச்சுவேஷனே சொல்லலாம். ரொம்பவுமே பார்க்கவும் நான் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இழுத்தடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ரொம்ப ஹைப்பில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் இதுதான் வந்துட்டு ரொம்ப வந்து ஃபஸ்ட் இருக்கிற சீரியல் அப்படின்னே சொல்கிறேன். ஒரு 6:30க்கு போகிற ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஹைப் கொடுக்குற அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நம்ம எம்என்னாக தான் இருக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் காவேரி தான் வந்து பாராட்டணும்னு சொல்லலாம். நம்ம காவேரி வந்து எல்லாமே மறந்துட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமாவை வந்து வச்சு நம்ம விஜய் வந்து பேசி எல்லாமே வந்துட்டு முடிவு பண்ணிட்டு எல்லாமே வந்துட்டு எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு பிளான்லேயே இருக்கிறாரு. இது பார்க்கும்போது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஓகே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரசிகர்கள் மத்தியில் வந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து நம்ம குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து பார்க்க வராங்க. அவங்க என்ன ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்க்க வராங்க. அதில் இப்போ இப்படியே கொஞ்சமாக க்ரோ பண்ணி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து நம்ம காவேரியை வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு அடைஞ்சிருவார் அப்படின்றது தான் பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு நோக்கத்தோடு வந்து போயிட்டுருக்கிறார். தாத்தாவை பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிட்டாரு. இதை பார்க்கும்போது ரொம்பவுமே வந்துட்டு ஓகே இப்படியே விஜய் ஒரு நல்ல மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி விஷயம் தான் நடந்துச்சு. தாத்தா வந்து அழுதுனால பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம சாரதாமா வந்து பார்த்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி அப்புறம் சாப்பிட வந்து காவேரி வீட்டுக்கு போகிறாரு. காவேரி வீட்டுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமா வந்துட்டு ஒரு மட்டும் காவேரி கிட்ட வந்து காட்டிக்காத மாதிரி வந்துட்டு அவங்க பேர குழந்தைய வந்து அவ்வளோ வந்துட்டு தூக்கி வச்சு நல்லா அமைதியாக வந்து கொஞ்சிறாங்க. விஜய் பார்த்தோன்னு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம காவேரிக்கு சந்தேகமாக இருக்குது. என்னடா இந்த அம்மா வந்துட்டு இப்படி வந்து எமோஷனலாக பார்த்துட்டு இருக்காங்க, என்னன்னே புரியல, எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதம் வந்துட்டு நம்ம விஜய் வராருன்னு சொல்லிட்டு புது மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. உண்மையாக வந்து நம்ம காவேரி வந்து கேட்டாங்க, என்னம்மா புது மாப்பிள்ளைக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து காவேரிக்கு வந்துட்டு அந்த நினப்பு வந்து திரும்ப வர வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது பண்ணுறாரா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு காவேரி வந்து நல்லா இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னு அதுவே வந்துட்டு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா இவங்க குட்டி காவேரியும் பெரிய காவேரியும் சேர்ந்து ஏதோ கோயிலுக்கு வந்து போக போகிறாங்க. நம்ம விஜய் தான் வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல அற்புதமான ஒரு செயல்னு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்குன்னே சொல்லலாம் இந்த சீரியல். பார்க்கலாம் ஏன்னா இன்னும் அப்கமிங் எபிசோடில் வந்துட்டு எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். நம்ம மகாநதி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.